சைஸு, இதோட growth, ஆக்டிடியூடு இதெல்லாம் பார்த்தா நம்ம அதோட ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். ஓகே. பேலன்சிங்காக இருக்கணுங்க பப்பி. சரி சரி. கை ஒரு வாக்கில் கால் ஒரு வாக்கில் இருக்கக்கூடாது. சரி சரி. ஐ ப்ரொபோர்ஷன் கரெக்டாக இருக்கணுங்க. ஸோ இது அந்த க்யூட்னஸ் இருக்கணும், எலிகன்சி வேணுங்க, டாப் லைன் இருக்கணும், போனிங்ஸ் வந்து நல்லா இருக்கணுங்க. சரி. ஸோ இதெல்லாம் இருந்ததுனா தான் ஒரு நாய் வந்து ஆரோக்கியமான நாயாக இருக்குங்க. இப்போ நம்ம வாங்கிலேயே வந்து நம்ம வெயிட் மட்டும்தான் இருக்கணும், தலை பெருசாக இருக்கணும், சரி, பாடி பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா அது வந்து தப்பான செலெக்ஷன். நாய்க்கு ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். இதோட பேரண்ட்ஸை கண்டிப்பாக நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் யாருக்கிட்ட வாங்கினீங்களோ அதோட பேரண்ட்ஸை கண்டிப்பாக பெட் ஓனர்ஸ் போய் பார்த்துட்டு அப்புறம் செலக்ட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும் நம்ம வந்து அதுக்கு கைட் பண்ண முடியும். லைன்ஸு இதில் இதோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைன்ஸ் மூலமாக தான் கேரி ஆகி வருதுங்க. சரி சரி. அதனால அதோட பேரண்ட்ஸ் மஸ்ட்டுங்க. சரி சரி. நீங்கள் லோக்கல் ப்ரீடர்ஸ் கிட்ட வாங்கலாமுங்க. பட் அந்த ப்ரீடிங் கான்செப்ட் தெரியாமல் பண்ணுறவங்க கிட்ட வாங்குறதா வந்து இந்த ப்ரீடோட